வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். அக்கா பெர்ஃபார்மன்ஸ் சூப்பர் பா. 100 ரூபா கொடுத்தா 1000 ரூபாய்க்கு நடிக்குது. பேட்ச் ஒர்க் இன்னும் எவ்வளவு பேட்ச் ஒர்க் வச்சிருக்கீங்க? பூரா புக் பேட்ச் ஒர்க் ஆயி. விஜய்க்கு சொல்லிக்கிறேன், அந்த அணில் குஞ்சு டீமுக்கு சொல்லிக்கிறேன். திமுக வந்து ஒரு பணங்காட்டு நரி. வெக்கமா இல்ல? ஏய் விஜய், 2026ல உன்னை சாணியை கரைச்சே ஓட ஓட அடிக்க போறடா. அணில் குஞ்சு எல்லாத்தையும் சேர்த்துதான் சொல்றேன். ஏய் பேசிக்கிட்டே இருக்காத, ஆல்பத்தை எடுத்து காட்டுறான். பார்க்காதே பார்க்காதே. திமுக அழிக்க நினைச்சு எவனாத்தான் சரி, அவன் தான் அழிச்சு போவான். பேசாம போய் படம் நடிக்கிற வேலைய பாருடா. இந்த கிளி கிளிக்கிறாள் எந்த ஊர்க்காரியா இருப்பா? ஏண்டா தப்பு பொறுப்பட்டிருக்க? அத தொட்டிங்க கைய வெட்டி பிடிக்கிற ராஸ்கல். விஜய் ஒரு ஆளே கிடையாது எங்களுக்கு. விஜய் எங்களுக்கு ஒரு ஆளே கிடையாது. நம்ம தான் ஜெயிக்கிறோம், நம்ம மட்டும் தான் ஜெயிக்கிறோம். விஜய் சும்மாங்க பேட்டி மட்டும்தான் கொடுக்க முடியும், எதுவுமே பண்ண முடியாது. விஜயால ஒண்ணுமே பண்ண முடியாது, பாதுகாப்பு கொடுக்கவே முடியாது. பேச்சு மட்டும் தான் பேச முடியும், தமிழகத்தை ஆள முடியாது. தற்கூரி கூட்டம் தாங்க, அது தற்கூரி கூட்டம் தான். 1 நம்பர் தற்கூரி கூட்டம். ஆட்சிக்கு தகுதியே இல்லாத ஒரு விஜய். குரங்கு கட்ச கொய்யாக்கா மாதிரி ஒரு மூஞ்சி, இது நம்ம மூஞ்ச சொல்லுது. தற்கூரி விஜய், தற்கூரி விஜய், தற்கூரி விஜய். தமிழ்நாட்டை பிடிக்க முடியாது. என்ன பிடிச்ச கோடி பேர் காட்ட வேண்டியது. விஜய் எங்களுக்கு பிடிக்காது. அவர் வந்து எங்க அப்பாவை தோக்கடிக்கலான்னு வந்திருக்கிறாரு. ஆனா அவங்களை நாங்க தோக்கடிப்போம், இது சத்தியம். போங்க. ஆமை புகுந்த வீடும் அப்ப புகுந்த கடையும் உருப்பிட்டதா சரித்திரம் கிடையாது. மகளிருக்கு 1000 ரூபாய் ரேஷன் சீட்டுக்கு தர்றாரு. எங்களுக்கு எவ்வளவு கஷ்டம்னா மாசம் மாசம் வர்றதுக்கு எங்களுக்கு வருமானம் எப்படி நல்லா இருக்கு தெரியுமா? ஒப்பாரி வைக்கிறேன், காதுக்குள்ள சங்கூதன மாதிரி இருக்கு. விஜய் வந்து பிச்சைன்னு சொல்றது, அவன் தான் பிச்சைக்காரன் தெரியுமா? நாங்க வந்து பிச்சை எடுக்கல, அவர் வந்து எங்களுக்கு கூலி தர்றாரு. மக்களை சாப்பிட்டு நல்லா இருக்கட்டு. எங்க அப்பா அவ்வளவு நம்ப செய்யறாரு. அவர் எப்பவுமே அவர் நல்லா இருப்பாரு. எங்க அப்பா சாலியப்பா நல்லா இருப்பாரு. கடவுளே கடவுளே, அவன் கட்சிக்காரங்க சோத்துக்கு எப்படி அடிச்சுக்கிறாங்கன்னு. சோத்துக்காக அடிச்சுக்கிறது அந்த கட்சிக்காரங்க இல்ல மாமா, நம்ம கட்சிக்காரங்க. விஜயா விஜயெல்லாம் கிடையாது. ஆளு கம்புரா கோளாறுகள்ல போய் சாப்பிட்டுக்குங்க. 50 50 50 50. இதான்டா திமுக, இதான் திமுக, மறந்துடாத. நம்ம கட்சியில பேர்த்த படிப்படியா பக்கமா இருக்கு கொள்கைகள். அடுத்த 10 ஆண்டுக்கு என்ன பண்ணலாம், அடுத்த 20 ஆண்டுக்கு என்ன பண்ணலான்ற கொள்கைகள் இருக்குது. இவங்கிட்ட நாளைக்கு என்ன பண்ணலான்ற கொள்கை கூட இல்ல. இனி எல்லா அல்வாவும் நமக்கு தான். இன்னும் எத்தனை நாள் தான் இந்த அல்வா கும்பலை நம்பி ஏமாற போறீங்க? உடுத்து கடை அல்வா. வானமாமல, நீ வில்லத்தனம் பண்ணணும்னா உனக்கு 4 அடியாளுங்க வேணும், 2 அல்ல கைங்க வேணும். ஆனா எனக்கு இது எதுவுமே தேவையில்லை. நான் சிங்கிளாவே உன்னை சீரியஸாக போய்கிட்டே இருப்பேன். அப்படி எனக்கு நிறைய வேலை. உன்னோட பெரிய வில்லன்கள்லாம் இருக்கிறாங்க. அம்மா உன்னே சுத்திலாம் வந்துட்டு. இவ்வளவு நேரம் இது ஒரு முக்கியமான பேட்டியை பார்த்தா, தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்லைன்னா இந்த மாதிரி புது ஆளுங்களை கூட்டு வந்து சப்ஸ்கிரைப் கேட்போம்.